தினமொரு வசனம். யோசுவா 3:5 வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். துரித ரயில் வண்டியோ அல்லது பேருந்தோ குறிப்பிட்ட ஒரு தூரத்தை ஓடி முடித்த பிறகு அது பல விதங்களில் சோதிக்கப்படுகிறது. அதனுடைய இயந்திர பாகங்கள் எல்லாம் சரியாக இயங்கும் நிலையில் இருக்கிறதா என்று கவனிக்கப்பட்டு சரி செய்யப்பட வேண்டிய பகுதிகள் பழுது பார்க்கப்பட்டு சீர் செய்யப்படுகின்றன. நீண்ட தூரம் ஓடி வந்திருக்கின்ற நிலையில் வாகனத்தில் படிந்துள்ள அழுக்குகள் கழுவி அகற்றப்பட்டு சுத்தமாக்கப்படுகிறது. இப்போது அது தனது அடுத்த கட்ட ஓட்டத்திற்கு நன்கு ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பெரிதான கிருபையால் ஒரு ஆண்டினை முடித்துள்ளோம். கர்த்தருக்கு சித்தமானால் புதிய ஒரு ஆண்டிற்குள் பிரவேசிக்கும் நேரத்தை நெருங்கி வந்துள்ளோம். முடிவடையும் தருவாயிலுள்ள இந்த பழைய வருடம் நம்மில் அநேகருக்கு ஒருவேளை பல்வேறு காரணங்களினால் சோர்வானதாகவும் சோதனையானதாகவும் எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் நடவாமல் போய் ஏமாற்றமானதாகவும் இருந்திருக்க கூடும். ஆயினும் பலவித சூழ்நிலைகளை கடந்து இம்மட்டும் வந்து சேர தேவ கிருபை நமக்கு துணை நின்றிருக்கிறது. இந்த உணர்வோடு கர்த்தருக்கு மனதார நன்றிகளை செலுத்துவோம். கடந்தவை கசப்பானவைகளாக இருந்தாலும் வரப்போகிற ஆண்டை கர்த்தர் ஒரு மதுரமான ஆண்டாக மாற்றித்தர முடியும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒரு புதிய அடுத்த கட்ட வாழ்க்கை பயணத்திற்கு ஆயத்தமாகும் விதமாக நாம் எப்படி செயல்பட்டோம், எப்படி செயல்படுகிறோம், எப்படி இருக்கின்றோம் என்றெல்லாம் இப்போது சற்று சோதனை செய்து பார்ப்போமா? கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தர் நமக்கு பல நிலைகளில் நல்லவராக இருந்ததை உணர்ந்திருக்க முடியும். கர்த்தர் நம்மோடு இருந்ததால் கர்த்தருடைய சமாதானம் நம்மோடு இருந்திருக்கும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தரின் சத்தம் நம்முடைய ஆத்துமாவில் தொனித்ததை நாம் உணர்ந்திருப்போம். இவ்வித விஷயங்களில் நாம் குறைந்து போயிருந்தாலோ குன்றி போயிருந்தாலோ நாம் கர்த்தரோடு இருக்க போதிய அளவு கவனமாய் இருக்கவில்லை என்று அர்த்தமாகும். அதுவே நம்முடைய பல சோர்வுகளுக்கும் அமைதி குறைவுகளுக்கும் நம்பிக்கை இழப்புகளுக்கும் காரணமாய் இருந்திருக்க முடியும். இப்போதும் ஒரு புதிய தீர்மானத்துடன் கர்த்தரோடு வலிமையான உறவு கொள்ள நம்மை ஆயத்தமாக்குவோம். நாளை நமக்காக கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.